16ஆம் பாடல். பேராசை எனும். பேராசை என்பது பொல்லாத நோய். ஆசை நோய், பேராசை ரொம்ப பொல்லாத நோய். எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் போகாது. இதை ஆறா இயற்கை அவா என்கிறார் திருவள்ளுவர். ஆசைக்கோர் அளவில்லை. பிறப்புக்கு காரணம் ஆசை. ஆசைப்படாவிட்டால் பிறப்பு வராது. அற்றவர் என்பார் அவா அற்றார் என்கிறார் திருவள்ளுவர். அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் என்றும் திருக்குறள் பேசுகிறது. ஆசையை விட்டால் துன்பம் கிடையாது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எவ்வளவுக்கெவ்வளவு ஆசைகளை விட்டு தனியாக நிம்மதியாக இருக்கிறாயோ அவ்வளவுக்கு உனக்கு துன்பம் கிடையாது. இந்த பேராசை கட்டிலே கட்டப்பட்டு கிடக்கும் நான் உன் திருவடியை அடைய வேண்டும் என்று நினைக்கிறேனே, இது தக்கதாகுமா? நான் வினையிலே கிடப்பவன். எது சரி எது தவறு என்று ஆராய்ந்து அறிய மாட்டாதவன். நான் பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையேன் உழலத்தகுமோ என்று கேட்பவன். முருகன் வீரன், பலகாலம் அரசாண்ட சூரன். உடம்பு மாறி நிலை அழியும்படி அவன் மேல் வேற்படையை எரிந்த வீரன். இவன் சூரனுக்கும் சூரன், வானுலகை காப்பாற்றிய வல்லவன். இவ்வளவு பேராற்றல் உடையவனுக்கு என்னை காப்பாற்றுவது பெரிதல்லவே என்று நினைக்கிறார் அருணகிரியார். தேவர் உலகை காத்தவனுக்கு என்னை காப்பது பெரிய செயலா? சூரனாகிய பிணியால் வேதனைப்பட்ட தேவர்களை காத்தவன் பேராசை பிணியால் உழலும் என்னை காப்பாற்ற மாட்டானா? சூரன் நீண்ட ஆயுளை உடையவன். பேராசையும் அதுபோல அளவிட முடியாதது. முதுசூரனை ஞான சக்தியான வேலாயுதம் வென்றது. என் பேராசையையும் ஞான உபதேசம்தான் வெல்லும். ஞான உபதேசம் பெற்றால் அன்றி என் பேராசை ஒழியாது. நல்லறிவை மறைக்கும் பேராசையை ஞானவேல் ஏந்திய ஞான பண்டித சாமியாகிய நீதான் அளிக்க வேண்டும். முருகா, என்னை தவிக்க விட்டு பார்ப்பது உன் கருணைக்கு தக்கதல்ல என்கிறார் அருணகிரியார். பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோ? பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோ? வீராமுதுசூர் படவேல் எரியும் சூரா, வேல் எரியும் சூரா, வீராமுதுசூர் படவேல் எரியும் சூரா, சுரலோக துரந்தரனே